Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 31/5/2026 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் ஒரு சரண்டர் கேஸிங்கன்னு பார்த்துலாம். போன மாதம் இதே சண்டே வந்து 4 வாரம் தான். போன மாதம் கடைசி வார ரிசல்ட் வந்து 672 அண்ட் போன வாரம் 040. நேற்று சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 057 வந்திருக்கு. இப்போ வந்து நான் கடைசியாக கொடுத்த வீடியோ வந்து சேனலில் வந்து கொடுத்த வீடியோ வந்து புதன்கிழமை ரிசல்ட்டு 005, வியாழக்கிழமை வந்து 080 வந்தது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அன்றைக்கி வந்து நான் 035 சேனலில் கொடுத்துருந்தேன். 080 பவரில் வந்துருந்தது. ஆல் போர்டில் 05 கொடுத்துருந்தேன், பாஸ் ஆகிருந்தது. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து போன மாதம் கடைசி வாரம் 672 வந்த பேட்டர்ன் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு அண்ட் போன வாரம் பார்த்துட்டு நம்ம ரெகுலரான கால்குலேஷன் வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டு பேர் நம்பர்ஸ், இன்றைக்கி பேர் நம்பர்ஸ் இருக்குது. பேர் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. போன மாதம் பேர் நம்பருக்குள்ளே வந்து 4 டிஜிட்டே பாஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கும் பேர் நம்பர் நான் கொடுக்குறேன். அங்கே மார்க் பண்ணிட்டு வந்து ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் ரிசல்ட் வந்து 672, அதுக்கடுத்த வாரம் 536, அதுக்கடுத்த வாரம் 016, அதுக்கடுத்த வாரம் 965, போன சண்டே வந்து 040, நேற்று சனிக்கிழமை ரிசல்ட்டு 057. முதல்ல போன மாதம் 672 எந்த பேட்டர்னில் வந்துருக்குன்னு மார்க் பண்ணிடுவோம். 672க்கு 1 டே பிஃபோரில் 625. இங்கே வந்து சேம் போர்டு ஃபாலோ அப் ஆகிருக்கு. அதாவது க்ளூ நம்பரோட பிசி 31, ரிசல்ட்டோட பி போர்டு 2, 625ல் பி போர்டு 2, அது அடுத்த நாள் பவரில் 7ன்னு அப்படியே வந்துடுச்சு. நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 672 வந்திருக்கு. அப்போ 31க்கு சேம் போர்டு ஃபாலோ ஆகும்போது மைனஸ் கால்குலேஷனில் போகும். 31க்கு மைனஸ் பண்ணால் 1 பண்ணால் 20, அதுலேருந்து -3 போயிருக்கு. 29, 28, 27ன்னு போய் முடிஞ்சிருக்குது. 27 வந்து டோட்டலாக பவர் ஆகி 72ன்னு வந்துச்சு. ரிசல்ட்டு 672. இப்போ இந்த பேட்டர்ன் இன்றைக்கி ஃபாலோ ஆகுமானா மார்க் பண்ணி செக் பண்ணிடுவோம். 057க்கு 13 க்ளூ நம்பரு பிசி. 5க்கு நேற்று பி போர்டு 5, அதோடய பவர் வந்து இன்றைக்கி 0ன்னு வந்ததுன்னா 13க்கு 02, அடுத்து 01, 00, 09ன்னு போய் முடியும். ஓகே, இது வந்து முதல்ல நமக்கு லாஸ்ட் மந்தோட பேட்டர்ன் -3 எடுத்தோம்னா நமக்கு வந்து 02க்கு -3 வந்து 09. இந்த 09 போன மாதம் 27, 72 ஆயிடுச்சு. 09 வந்து 54 ஆகுமா அப்படின்னா, எப்போதும் வந்து சேம் போர்டு அடுத்த நாள் பவரில் ஃபாலோ ஆகும்போது இப்போ 0ன்றது வந்துடும். அப்போ 09 வந்து டைரெக்டாக வரலாம். அப்படி வந்ததுன்னா ஒரு 809ன்ற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து 040ஓட பேட்டர்ன் வந்து அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை வந்து 452 வந்து பம்பரோட ரிசல்ட்டு, அதோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 13. ஓகே, இங்கே வந்து 13க்கு மைனஸ் கால்குலேஷன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிருக்கு. 13க்கு அடுத்து 02, அதுக்கடுத்து -1 போகும்போது 91ன்னு போய் முடியும். ஆனால் 91 முடியாமல் 90ன்னு முடிஞ்சு அது வந்து ஒரு போர்டு பவரில் 40ன்னு வந்துடுச்சு. ரிசல்ட்டு 040 உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இந்த பேட்டர்ன் அதே ஃபாலோ ஆச்சுன்னா 13, 02, 91, 90 இப்படி தானே போன வாரம் போச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 02க்கு அடுத்து 01, 00, 09 நம்ம முடித்தோம். 00லையும் முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி முடிஞ்சதுன்னா 05ன்ற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தாலும் 805 வந்து வரலாம். இது வந்து போன மாதம் போன வாரத்தோட பேட்டர்னில் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த 2 நம்பரும் வந்து இது வந்து நம்ம பேர் நம்பர்லேயும் இந்த நம்பர்ஸ் வந்து இருக்குது ஸ்ட்ராங்காக. அதனால தான் இதை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இது இல்லாமல் இன்னும் 3 நம்பர் நம்ம இப்போ தான் 5 நம்பர் மார்க் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி 13க்கு நேற்று கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா நேற்று 057 வந்து இல்லையா. முந்தா நாள் ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 785ஓட க்ளூ நம்பர் வந்து 41. சிம்பிளாக 41க்கு 52 முடிஞ்சிச்சு. 52ஓட டோட்டல் பவர் 07. நேற்று வந்து 57ன்னு வந்துச்சு. ஒரு போர்டு மட்டும் பவர் ஆகி 57ன்னு வந்துச்சு. அப்போது நேற்று வந்து க்ளூ நம்பரோட பிசி 13க்கு ஒரு 24ன்னு சிம்பிளாக முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 24 முடிஞ்சுன்னா அது டேரெக்டாகவே வந்து
நமக்கு 24ன்னு வந்துடலாம். ஓகே, டேரெக்டாக 24னே வந்துடலாம். வந்துச்சுன்னா 524ன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட பிசி 13க்கு அடுத்த போர்டு நம்ம வந்து 0 வந்து 2 பேட்டர்ன் மேட்ச் பண்ணிட்டோம். 2 அதுக்கடுத்து வந்து 3ன்ற போர்டு வந்து 13க்கு அடுத்து 24, 35, 36 இல்லாமல் 37ன்னு போய் முடியலாம். அப்படி முடிஞ்சுன்னா அது பவரில் வந்து ஒரு 87ன்னு வரும். அப்படி வந்ததுன்னா 887ன்ற நம்பர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து க்ளூ நம்பரோட பிசி 13க்கு 02, 91 நம்ம எடுத்தோம். இது வந்து 90ன்னு போன வாரம் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து 99ன்னு கூட போன வாரத்தோட -1 போய் 99ன்னு முடிஞ்சதுன்னா அது 49ன்னு வரும். அப்படி வந்ததுன்னா ஒரு 649ன்ற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மொத்தமாக வந்து 5 நம்பர் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆல் போர்டு பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஆல் போர்டு நம்பர் வந்து லாஸ்ட் மந்த்து பாருங்கள், இங்கே சென்டர் நம்பர் 3 மைனஸ் பண்ணால் 2 7 வரணும். 2 போர்டுமே வந்து அடுத்த நாள் வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து 1 இருக்குது, மைனஸ் பண்ணால் 0 5 வரணும். 5 வந்து ஏ போர்டில் வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் 3 மைனஸ் பண்ணால் 2 7 வரணும், எதுவும் வரல. நான் லாஸ்ட் போர்டு 5ல் +1 பண்ணால் 6 1 வரணும், அது வந்துருச்சு. சென்டர் போர்டு மைனஸ் ஆகும், கடைசியில் ப்ளஸ் ஆகும். போனதுக்கு முந்தின வாரம் 3 மைனஸ் பண்ணால் 2 7 வரணும், வரல. கடைசி நம்பர் வந்து 5 ப்ளஸ் பண்ணால் 1 6 வரணும். 2 போர்டுமே வந்து 6 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. போன வாரம் 1 மைனஸ் பண்ணால் 0ன்றது ஆல் போர்டில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இங்கே மைனஸ் பண்ணோம், இங்கே ப்ளஸ் பண்ணோம். அப்போது இன்றைக்கி வந்து 0 ஆர் 5 கடைசி நம்பர் வந்து 3 ப்ளஸ் பண்ணால் 4 அல்லது 9. இது வந்து இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர்ஸ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 0 5ன்றது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் கெஸ்ஸிங்கில் நம்ம மேட்ச் பண்ண பேட்டர்னில் முதல்ல 809, 805, 524, 887, 649 இந்த 5 பேட்டர்ன் வந்து எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்கஸ்ட் கெஸ்ஸிங்கு. இதில் நம்ம பேர் நம்பர் சொல்லியிருந்தோம் இல்லையா, போன மாதத்தோட பேர் நம்பர், லாஸ்ட்டு மந்த்துக்கு பேர் நம்பர் வந்து 67 12 05. இது வந்து போன மாதத்தோட பேர் நம்பர். ஓகே, இதுக்குள்ளே வந்து 0672ன்னு 4D பாஸ் ஆயிடுச்சு. 6720 இது எல்லாமே உள்ளேருந்து 4D பாஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து 61 16 09. இப்படி வந்து இன்றைக்கோட பேட்டர்ன் வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து இன்றைக்கி 4D 3D BC எது வேணால் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து இந்த பேர்லேயே வந்து 61க்கு 16 ஒரு பேட்டர்னு, 09க்கு 54 அதோட பவர் இதுக்குள்ளே தான் வரும். பார்த்து சூஸ் பண்ணி லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் போர்டில் 0 இல்லை 5 வந்து இன்றைக்கி கண்டிப்பாக கேமில் வந்து இருக்கும். மிஸ் ஆனால் அந்த 4 அதோட பவர் 9ன்றது வரும். ஓகே, இதுக்குள்ளேருந்து வந்து ரிசல்ட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கோட கெஸ்ஸிங் இதுதான். பேர் நம்பரு பிசி ஆல்போர்டு எல்லாம் பிரித்து கொடுத்தேன். என்னோடய சிங்கிள் ஷாட் நம்பர் இன்றைக்கி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த 805 நம்பர் என்னோடய சிங்கிள் ஷாட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு பண்ணீங்க. நான் 0 5 வந்து மைனஸ் பண்ணால் 0 போன வாரம் வந்திருக்கு. போன மாதமும் வந்து மைனஸ் பண்ணால் 2ன்றது கேமில் வந்துச்சு. 2மே வந்துச்சு. 7 2 வந்துச்சு. டேரெக்டாக பவரில் 7 வந்துச்சு. அதனால் 0 அல்லது 5ன்றது இன்றைக்கி ஆல் போர்டில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.